அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் பெருந்துயர சம்பவத்தில் நீதிபதியை விமர்சித்த எக்ஸ் காவல் அதிகாரிக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதியழகன், முழு விவரங்கள். கரூரில் நடைபெற்ற தாவேகா பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியை விமர்சித்து ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி வரதராஜன் என்பவர் சமூக வலைதளத்தில் அவதூறு கருத்துக்களை வெளியிட்டதாக கூறி சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் கடந்த 7ஆம் தேதி கைது செய்யப்பட்ட வரதராஜன் தமக்கு ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் அரசியல் உள்நோக்கத்துடன் தமக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் வயது மூப்பு காரணமாக பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொள்வதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. மனு நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தபொழுது காவல்துறை தரப்பில் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் நீதித்துறை அரசியல் தலைவர்கள் உள்ளிட்டோர் மீது அவதூறாக கருத்துக்களை பதிவிடும் போக்கு அதிகரித்துள்ளதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி வரதராஜனின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.